Very good morning, student. Good morning to all. Long gap biology class. ஸோ இன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். கிட்டத்தட்ட ஒரு 10 days மேலே ஆயிடுச்சு போல். ஓகேங்களா? ஒரு 20 days மேலே ஆயிடும். ஸோ பயாலஜி படிச்சிருக்கேன். நம்ம வந்து லாஸ்ட்டாக பயோபாட்னியில் 8th லெசன் பார்த்துட்டு இருந்தோம் இல்லைங்களா? 8th லெசன் என்ன பார்த்துட்டு இருந்தோம்? என்விரான்மெண்டல் இஷ்யூஸ், அதான் சுற்றுச்சூழலில் ஏற்படுகின்ற மாற்றங்கள், அதனால் ஏற்படுகின்ற விளைவுகள். ஸோ இதெல்லாம் இதனால் என்ன பிரச்சனைகள் வருது அப்படின்ட்டு நம்ம ஒரு ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்துருந்தோம். ஓகேங்களா? குளோபல் வார்மிங், ஸோ இதெல்லாம் பார்த்துருந்தோம். இப்போ அதை குளோபல் வார்மிங் பற்றி ஃபுல்லாக முடிச்சிருந்தோம். இப்போ சோர்சஸ் ஆஃப் குளோபல் வார்மிங் அதையும் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ அதனுடைய கண்டினியூஷன் கொஞ்சம் நாளாக இருக்குன்னா எடுத்த கண்டென்ட்டு கொஞ்சம் இதிலிருந்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? பயோபாட்னி, சாப்டர் 8 என்ன பார்க்குறோம்? என்விரான்மெண்டல் இஷ்யூஸ். ஆன் பண்ணிருக்கேன். என்விரான்மெண்ட் இஷ்யூஸ் பார்த்தோம். இதில் தான் பார்த்தீங்கன்னா குளோபல் வார்மிங் பார்த்துட்டு இருந்தோம். குளோபல் வார்மிங் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதனுடைய கண்டினியூஷன் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதனுடைய கண்டினியூஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது. ஓகேங்களா? ஸோ கண்டினியூஷன் என்னது? ப்ராசஸ் ஆஃப் க்ரீன் ஹவுஸ், அதான் குளோபல் வார்மிங் முடிச்சோம். அடுத்து க்ரீன் ஹவுஸ் குளோபல் வார்மிங், எஃபெக்ட் ஆஃப் குளோபல் வார்மிங் அதையும் முடிச்சோம். அடுத்து க்ரீன் ஹவுஸ் கேஸஸ். ஓகேங்களா? க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் ஏற்கனவே பார்த்ததுதான் ஃப்ளோ சார்ட்டில். த க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் எமிஷன், த நேச்சுரல், த anthropogenic. ஓகேங்களா? த க்ரீன் ஹவுஸ் கேஸஸ், க்ரீன் ஹவுஸ் கேஸஸ்னா greenhouse gases. The greenhouse gases emission மனிதன் அதிகமாக பயன்படுத்தி வெளியிடுறதுனால அதான் நேச்சுரல் அண்ட் ஆந்த்ரோபயர். நேச்சுரல் இயற்கையாக வெளியே போட்டு பிரச்சனை இல்லை. நேச்சுரல் அண்டு anthropogenic. Anthropogenic
ஆன்த்ரோபோஜெனிக்னா என்ன? மனித நடவடிக்கையினால தான். இப்போ நம்மளுக்கு வந்து என்ன கேட்டீங்கன்னா, கிரீன் ஹவுஸ் கேஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல கிரீன் ஹவுஸ் கேஸ்னா என்ன ஆயிடுச்சு இல்லையா? அப்போ ரீகால் பண்ணணும். கிரீன் ஹவுஸ் கேஸ்னா என்னது? கார்பன் டை ஆக்சைடு. ஓகேங்களா? அடுத்து வந்து மீத்தேன், அடுத்து வந்து நைட்ரஸ் ஆக்சைடு, சிஎஃப்சி, நைட்ரஸ் ஆக்சைடு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் ஹவுஸ் கேஸஸ். அதிகமாக கார்பன் டை ஆக்சைடு தான். இதெல்லாம் வந்து அட்மாஸ்பியர்ல ஒரு பர்டிகுலர் ரேஷியோவில் தான் இருக்கும். அதை விட அதிகமாச்சுன்னா பூமி வந்து வெப்பமடையும். அதான் குளோபல் வார்மிங். பூமி வந்து என்ன ஆகும்? வெப்பமடையும். புரியுதுங்களா? பூமி வெப்பமடைந்ததுன்னா என்ன ஆகும்? எந்த ஒரு உயிரினமும் லிவிங் திங்ஸும் சர்வைவல் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இதுதான். இப்போ கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே நல்லா புரிஞ்சுக்கணும். நேச்சுரலா கார்பன் டை ஆக்சைடு வந்து வெளியே போகுது. அந்த நேச்சுரலா வெளியே வருகின்ற கார்பன் டை ஆக்சைடு நேச்சுரல் சோர்ஸஸே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கும். அதுக்கு பதிலாக அதுக்கு ரீடைனாக வந்து ஆக்சிஜனை வந்து ஆக்சிஜன் மற்ற கேஸஸ் வந்து ரிலீஸ் பண்ணி காம்பன்சேட் பண்ணும். இப்போ நேச்சுரலாக ரிலீஸ் ஆகுது பிரச்சனை இல்லை. இல்லைன்னா நம்மளால வந்து சர்வைவல் பண்ண முடியாது. ஓகேங்களா? இப்போ நேச்சுரலை விட அதிகமாக மனிதன் வந்து பார்த்தீங்கன்னா மனிதனுடைய நடவடிக்கைனால என்ன ஆகுது? இந்த கேஸஸ்லாம் வந்து எமிஷன் ஆகும். ஓகேங்களா? சரி, மனிதனுடைய நடவடிக்கை என்ன பாருங்க. கோல் பேஸ்டு பவர் பிளான்ட் by the burning of fossil fuel electricity generation. அதான் வந்து கோல் பெட்ரோலியம் வந்து அதிகமாக பயன்படுத்துது. அப்போ அதிலிருந்து வெளியே வருகின்ற கார்பன் டை ஆக்சைடு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல், கமர்ஷியல் வெஹிக்கிள். ஸோ இதிலிருந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான கார்பன் டை ஆக்சைடு வெளியே வருது. இதனால் வந்து குளோபல் வார்மிங். அடுத்தது வந்து அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிஸ் லைக் ஸ்டபிள் burning ஆஃப் எ ரிசல்ட் எமிஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. அதான் வந்து அக்ரிகல்ச்சரல். புரியுங்களா? இப்போ அக்ரிகல்ச்சரலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய என்ன செய்கிறோம்? ஃபெர்டிலைசர் பயன்படுத்துகிறோம். அதுக்கப்புறம் பேர்னிங் பண்ணுற வேஸ்ட் ப்ராடக்டை. அப்போ பேர்னிங் பண்ணும்போது அதிலிருந்து வெளிவருகின்ற கார்பன் டை ஆக்சைடு. அடுத்தது நேச்சுரல் ஆர்கானிக் மேட்டர், வால்கனோ, ஓஷன் வால்கனோ, ஓசன் செடிமெண்டேஷன்ஸ். ஸோ இதெல்லாம் இப்போ பாறைகளில் வந்து பார்த்தீங்கன்னா கேஸஸ் வந்து செடிமெண்டேஷன் ஆகுது. திடீர்னு பார்த்தீங்கன்னா பூகம்பம் வருது, எர்த்குவாக் வருது, வால்கனோ எரிமலை வெடிக்குது. எரிமலை வெடிக்கும் போது பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் ஹார்ம்ஃபுல் கேஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வரும். ஓகேங்களா? அதில் அதிகப்படியாக பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு. ஓகேங்களா? ஸோ அப்போ இதெல்லாம் வரும்போது அட்மாஸ்பியரில் வந்து கார்பன் டை ஆக்சைடுடைய லெவல் வந்து என்ன ஆயிடுது? அதிகமாகிடுது. இதனால் குளோபல் வார்மிங் ஏற்படுது. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மீத்தேன் கேஸ். மீத்தேன் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடை விட மோர் டேஞ்சரஸ். சரிங்களா? ஒரு மீத்தேன் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 methane gas equal to 20 times carbon dioxide. 20 கார்பன் டை ஆக்சைடுக்கு ஈக்குவல் ஒரு மீத்தேன் கேஸ். ஸோ எஃபெக்டிவ்லி the methane gas is 20 times as effective the
carbon dioxide stripping the heat the atmosphere, the sources of attributed the paddy cultivation of a cattle rearing and bacteria water bodies fossils fuel the production of a ozone non-wetland and forests. இப்போ மீத்தேன் கேஸ் வந்து எங்கே இருக்குன்னா இப்போ அக்ரிகல்ச்சரல் ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா மீத்தேன் கேஸ் அதான் வந்து ஏர்வஸ்டிங் பண்ணிடுவாங்க. நெல்லை ஏர்வஸ்டிங் பண்ணிட்டு அதனுடைய வைக்கோல் வந்து அப்படியே மக்கப்படுவாங்க. அப்போ அதை மக்கப்படும் போது மீத்தேன் கேஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் தழைகள்லாம் வந்து மக்கி மீத்தேன் கேஸ் ஃபார்ம் ஆகும் காடுகளில். அதுக்கப்புறம் ஃபாசில் ஃபியூல் அப்படியே அந்த தழைகள்லாம் மக்கி டப்பிங் ஆகி அது வந்து ஃபாசில்ஸ் ஃபியூவல் வந்து ஃபார்ம் ஆச்சுன்னா அந்த ஃபாசில்ஸ் ஃபியூல்லேருந்து மீத்தேன் கேஸ் வந்து வெளியே வரும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வெளியே வர்றதுனால என்ன ஆகுது, அதிகப்படியான எஃபெக்ட் குளோபல் வார்மிங் ஏற்படும். ஓகேங்களா? அடுத்து குளோபல் வார்மிங் எஃபெக்ட் ஆன் பிளான்ட். அடுத்து வந்து நைட்ரஸ் ஆக்சைடு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் ஹவுஸ் கேஸஸில் வந்து நெக்ஸ்ட் வந்து நைட்ரஸ் ஆக்சைடு. Nitrous oxide is naturally produced from ozone, the biological sources in soil and water due to the microbial action and the rainforest. Man-made sources. அதான் வந்து நேச்சுரலாக வந்து பார்த்திங்கன்னா நைட்ரஸ் ஆக்சைடு வந்து ஓசோனில் வந்து ஓசோனில் தான் வந்து பார்த்திங்கன்னா கடல் நீரில் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். த சோர்சஸ் த சாயில், இதனுடைய நைட்ரஸ் ஆக்சைடினுடைய சோர்சஸ் வந்து அதிகமாக எதில் இருக்கும், சாயில் அண்ட் வாட்டரில் இருக்கும். இப்போ மனிதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மனிதனால் ஆர்டிஃபிஷியலாக லேபில் எதில் உருவாக்குறாங்கன்னா இப்போ லைனான் பேப்பர் தயாரிக்கிறோம் இல்லையா, லைனான் அந்த நைட்ரஸ் ஆக்சைடு ப்ராடக்ட், அதுக்கப்புறம் ஃபெர்டிலைசர், இப்போ அமோனியம் குளோரைடு, யூரியா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சம் பர்சன்டேஜ் வந்து நைட்ரஸ் இருக்கும். இப்போ பிளான்ட்டுக்கு வந்து தெரியும், நம்ம லோயர் கிளாஸில் ஒரு பிளான்ட் வந்து நல்லா வளரணும்னா மெயினாக வந்து 3 ப்ராடக்ட் தேவை. அந்த 3 கெமிக்கல்ஸ் தேவை. அதான் வந்து 3 இன்ஆர்கானிக் ப்ராடக்ட் தேவை. அதுதான் NPK, நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம். ஓகேங்களா? ஸோ அப்போ நைட்ரஜன் ஃபெர்டிலைசர் இது பண்ணும்போது அதை யூஸ் பண்ணும்போது நைட்ரஸ் ஆக்சைடு வந்து வெளியே வருது. ஓகேங்களா? இதனால் வந்து என்ன ஆகுது, இதை வந்து ஃபெர்டிலைசர்லாம் நம்ம பயன்படுத்தும் போது அதிகப்படியான ஃபெர்டிலைசர் வந்து என்ன பயன்படுத்தும் போது நைட்ரஸ் ஆக்சைடு வந்து சாயிலில் செடிமெண்டேஷன் ஆகி மண்ணினுடைய தன்மையை வந்து என்ன செஞ்சது, அசிடிக் நேச்சராகவோ இல்லை பேசிக் நேச்சராகவோ மாற்றிடுது. ஓகேங்களா? அடுத்து வந்து குளோபல் வார்மிங் எஃபெக்ட் ஆன் பிளான்ட். இப்போ பிளான்ட்ல வந்து குளோபல் பூமி வெப்பமடைறதுனால பிளான்ட்ல என்ன விளைவுகள் ஏற்படுது, லோ அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட் இன் எ ட்ராபிக், த ஃப்ரீக்வெண்டிங் ஹீட் வேவ்ஸ், சரிங்களா, த இன்க்ரீசிங் த வெக்டார் அண்ட் எபிடெமிக்ஸ். அதான் வந்து பார்த்திங்கன்னா பூமி வெப்பமடைறதுனால அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாயிடும். டிராபிக்கல் லெவலாக இருக்கட்டும் இல்லை சப்ட்ராபிக்கல் லெவலாக இருக்கட்டும் கம்மியாயிடும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா த ஃப்ரீக்வெண்டிங் ஹீட் வேவ்ஸ்,
ஹீட்டை நாடி சர்வைவல் பண்ணக்கூடிய வீட்ஸ், பெஸ்டிசைட், ஃபங்கை, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வளர்ந்து, புரியுதுங்களா? ஸோ அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஹீட் எனர்ஜி அதிகமாக இருந்ததுன்னா எந்த அளவுக்கு ஹீட் அதிகமாகுதோ அந்த அளவுக்கு வந்து வீடு, பெஸ்டிசைட்ஸ், பங்கை, ஸோ இதெல்லாம் வந்து அதிகமாகும். இது அதிகமாச்சுன்னா நம்ம எந்த ஒரு கல்டிவேஷனும் நம்ம பண்ணாலும், எந்த ஒரு பேடி கிராப்பும் நம்ம கல்டிவேட் பண்ணாலும் சரியா வளராது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் அண்ட் ஸ்ட்ரோமிங் இன்டென்சிங், அதுக்கப்புறம் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் இதனால. அதான் வந்து பூமி வெப்பமடைந்து கடல்ல இருக்கிற தண்ணி வந்து ஊருக்குள் ஓசோன் அதான் வந்து பார்த்தீங்கன்னா கரையோரம் வந்துடும். அதுக்கப்புறம் இன்க்ரீசிங் த வெக்டார் ஃபார் த எப்டெமிக் டிசீஸ், அதான் வந்து வெக்டார் நோய் பரப்பக்கூடிய நோய் கிருமிகள் வந்து அதிகமாகும். இந்த நோய் கிருமிகள் அதிகமாச்சுன்னா பர்சன் டு பர்சன் வந்து இன்ஃபெக்ட் ஆகுவாங்க. அடுத்து வந்து வாட்டர் கிரைசிஸ், இதுதான் மெயின். குளோபல் வார்மிங் அதிகமாச்சுன்னா வாட்டர் கிரைசிஸ், நீர் பற்றாக்குறை ஏற்படும். இதனால எந்த ஒரு கல்டிவேஷனும் நம்ம பண்ண முடியாது. இரிகேஷன் வந்து டிக்ரீசிங் த இரிகேஷன். அடுத்து வந்து சேஞ்சிங் த ஃப்ளவரிங் சீசன் அண்டு பாலினேட்டர்ஸ், புரியுங்களா? அதான் வந்து பார்த்தீங்கன்னா பாலினேஷன் பண்ண முடியாது. ஃப்ளவர்ஸ் வந்து வேற ஒரு சீசனில், இந்த சீசனில் சம் ஃப்ளைஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், இந்த சீசனில் இந்த பூ பூக்கும், இதுங்கிட்ட இருந்து நம்ம ஃபுட்டை எடுத்துக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த சீசனில் அது வந்து அந்த ஃப்ளவரிங் ஆகும்னா அப்போ சேஞ்சஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா த சேஞ்ச் தான் பீசிஸ் டிஸ்ட்ரிபியூஷனல் ரேஞ்சஸ், புரியுங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பீசிஸ் உயிரின கூட்டங்கள் வந்து பரவுவது ஒரே இடத்துல இல்லாமல் அங்கங்கே பரவி செல்வது வந்து பார்த்தீங்கன்னா குறையும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா த பீசிஸ் எக்ஸ்டென்ஷன், புரியுங்களா? பீசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அழியக்கூடிய நிலையில வந்துடும். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிஸ் டு டீல் வித் எ குளோபல் வார்மிங். குளோபல் வார்மிங் த இன்க்ரீசிங் த வெஜிடேட்டிவ், இப்போ இந்த பிரச்சனைகளை போக்கணும் அப்படின்னா, இப்போ குளோபல் வார்மிங் குறையணும் அப்படின்னா நம்ம எல்லாரும் என்ன பண்ணோம்? த இன்க்ரீசிங் த வெஜிடேஷன் கவர் த க்ரோ எ மோர் ட்ரீஸ், சரிங்களா? நிறைய மரங்களை வந்து நட வேண்டும், சரிங்களா? த ரெடியூசிங் த யூஸ் த ஃபாசில் ஃபியூல் அண்ட் கிரீன் ஹவுஸ் கேசஸ், இதனால வந்து என்ன ஆகும்? கிரீன் ஹவுஸ் கேசஸ் வந்து ரெடியூஸ் ஆகும், புரியுதுங்களா? ஒரே வழி வந்து த கல்டிவேட் த ட்ரீஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா த ஆல்டர்னேட்டிவ் ரினியூவபிள் சோர்சஸ் ஆஃப் எனர்ஜி, அதான் வந்து இந்த கிரீன் ஹவுஸ் கேசஸ்னால் கிடைக்கக்கூடிய எனர்ஜியே நம்ம பயன்படுத்தாம அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் சோர்சஸ் ஆஃப் எனர்ஜியை வந்து நம்ம வந்து என்ன செய்யணும்? பார்க்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைனிங் த யூசஸ் ஆஃப் நைட்ரஜன் ஃபெர்டிலைசர் அண்ட் ஏரோசோல்ஸ், சரிங்களா? நைட்ரஜன் ஃபெர்டிலைசர் வந்து நம்ம பயன்படுத்தும் போது காற்றில் வந்து மிக்ஸ் ஆகும் மாதிரி பார்க்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் வந்து ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸில் எடுத்து தான் ஜஸ்ட்டு ஒரு ரீகால் பண்ணியிருக்கோம். அடுத்து மெயினான டாபிக்கு ஓசோன் டிப்ளீஷன், நியூ டாபிக், இல்லைங்களா?
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓசோன் டிப்ளீஷன். ஓசோன் டிப்ளீஷன் ஓகேங்களா. ஓசோன் டிப்ளீஷன். ஓசோன் டிப்ளீஷன்னா ஓசோன் ஓட்டையாகுது. ஓசோன் டிப்ளீஷன்னா ஓசோன் ஓட்டையாகும். ஓசோன் மண்டலம் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓசோன் லேயர், த எர்த், த அட்மாஸ்பியர், த அப்சர்வ் த சன்லைட், சன் அல்ட்ராவயலட் ரேடியேஷன். இப்போ முதல்ல வந்து ஓசோன்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். ஆல்ரெடி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க 9th இல்லை 8th 10th. ஓசோன்னா வந்து 3 ஆக்சிஜன் மாலிகுல், புரியுங்களா? 3 ஆக்சிஜன் மாலிகுல் ஃபார்ம் ஆகுது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓசோன் லேயர். சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா O3 அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்கே இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா பூமியிலிருந்து அதான் வந்து பூமியிலிருந்து வளிமண்டலத்தை வந்து 5 ஃபேஸஸாக பிரிச்சிருப்பாங்க. பூமியிலிருந்து ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ரேட்டோஸ்பியர், மீசோஸ்பியர், அயனோஸ்பியர் அப்படின்னு பிரித்து தெர்மோஸ்பியர் பிரித்து போயிட்டு இருக்கு. புரியுங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரோபோஸ்பியருக்கு அடுத்தது ஸ்ட்ரேட்டோஸ்பியர். அந்த ஸ்ட்ரேட்டோஸ்பியர்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓசோன் லேயர். ஓகேங்களா? ஓசோன் லேயர். இந்த ஓசோன் லேயர் என்ன சார் செய்யுது அப்படின்னு கேட்டீங்கன்னா சன்லைட்ல இருந்து வரக்கூடிய ரேடியேஷனை, புரியுங்களா, சன்லைட்ல இருந்து வரக்கூடிய ரேடியேஷனை ஹெவி ஹார்ம்ஃபுல் மோர் ஹீட் எனர்ஜியோட வரும். அதை வந்து என்ன செய்யுதுன்னா இந்த ஓசோன் லேயர் ஃபில்டர் பண்ணி நம்மளுக்கு அனுப்புது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா லிவிங் திங்ஸும் பூமியில வந்து சர்வைவல் பண்ண முடியும். புரியுதுங்களா? ஸோ இப்போ இது வந்து பொல்யூட்டட் ஆகும். இது வந்து ஓட்டையாயிடுது. எப்படி ஓட்டையாயிடுது? ஹியூமன் பீயிங் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன செய்கிறான், எல்லா பொல்யூஷன், லேண்ட் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன், ஸோ எல்லா பொல்யூஷனும் ஏற்படுத்துகிறோம். இதனுடைய ஒட்டுமொத்த பொல்யூஷனும் ஹார்ம்ஃபுல் கேஸஸாக ஃபார்ம் ஆகி ஸ்ட்ரேட்டோஸ்பியருக்கு போகுது. அங்கே போயிட்டு ஓசோன் லேயரை வந்து இந்த O3 அப்போ ரியாக்ட் ஆகி அரிக்குது. அதனால ஓசோனுடைய திக்னஸ் வந்து என்ன ஆகிடுது, ரெடியூஸ் ஆகிடுது. இதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓசோன் ஓட்டை. இப்போ ஓசோன் ஓட்டை ஆயிடுச்சுன்னா என்ன ஆகிடும், டைரக்டாக வந்து சன்லைட் வந்து பூமியில் படும். பூமியில் பட்டுன்னா என்ன ஆகும், அதனுடைய வெப்பத்தை தாங்க முடியாமல் எந்த ஒரு லிவிங் ஆர்கானிசமும் சர்வைவல் பண்ண முடியாத நிலைக்கு போயிடும். ஸோ நம்ம அதிகமாக நல்ல சொபஸ்டிகேட்டடான ஃபியூச்சரை நோக்கி போக போக நம்ம வந்து என்ன செய்யற, இது மாதிரி ஓசோன் பொல்யூஷன்னால என்ன ஆயிடும், ஓசோன் ஓட்டையாகுது. இதனால கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து கொண்டே வரும். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சரி, இதுதான் ஓசோன் வந்து நம்மளை பாதுகாக்குது இல்லையா, அதுக்கு பேர் தான் ஓசோன் ஷெல். ஷெல் அப்படின்னு சொல்றோம். It has the protecting the shield, cutting the ultraviolet radiation to enter by the sun. புரியுங்களா? Just above the atmosphere there are two layers, namely troposphere, um,
ட்ரோபோஸ்பியர். அதான் வந்து பார்த்தீங்கன்னா ஓசோன் லேயர் வந்து 2 லேயராக சொல்லும். புரியுங்களா? ஒன்று வந்து லோயர் ஓசோன் லேயர், லோயர் ஓசோன் லேயர். ஒன்று வந்து ஹையர் ஓசோன் லேயர். ஒன்று வந்து ஹையர் ஓசோன் லேயர். லோயர் ஓசோன் லேயர் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா ட்ரோபோஸ்பியர்ல இருக்கிறது. சரிங்களா? லோயர் ஓசோன் லேயர் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எங்க இருக்கும்? ட்ரோபோஸ்பியர். புரியுங்களா? நம்ம இருக்கிற பூமி ட்ரோபோஸ்பியர் வந்து பார்த்தீங்கன்னா எர்த்தோட சர்ஃபேஸ்ல இருந்து 10 கிலோமீட்டர்ஸ். புரியுங்களா? அது வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா லோயர் ஓசோன் லேயர். இது வந்து ஹையர் ஓசோன் லேயர், அப்பர் ஓசோன் லேயர். சாரி, ஹையர் கிடையாது, அப்பர் ஓசோன் லேயர். அப்பர் ஓசோன் லேயர். ஓகேங்களா? லோயர் ஓசோன் லேயர் ட்ரோபோஸ்பியர்ல இருக்கிறதுனால நிறைய பொல்யூட்டட் ஆகும். ட்ரோபோஸ்பியர்ல இருக்கிறதுனால இது வந்து ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல இருக்கு. இது நிறைய பொல்யூட்டட் ஆகிறதுனால இது பேட் ஓசோன், பேட் ஓசோன் அப்படின்னு. இது வந்து பாத்தீங்கன்னா அதிகமா பொல்யூட் ஆகாததுனால இது குட் ஓசோன். இது வந்து பாத்தீங்கன்னா குட் ஓசோன் அப்படின்னு. ஓகேங்களா? குட் ஓசோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? Ozone is a colorless gas react with the air in a causes of rubber to crack the heart, the heart of the plant life, the damaging the tissues, but the ozone absorb the harmful ultraviolet rays, beta UV rays, uh, and UV alpha radiation from the sunlight. அதான் வந்து ஓசோன். ஓசோன் வந்து பார்த்தீங்கன்னா ஓசோன் லேயர் வந்து இஸ் ஏ கலர்லெஸ். சரிங்களா? இஸ் ஏ கலர்லெஸ் கேஸ் ரியாக்ட் த ஏர் பொல்யூட்டன். சரிங்களா? ஏர் பொல்யூஷன்னால அது வந்து என்ன ஆகுது? ஏர் பொல்யூஷன்னால அது ஓட்டே ஆகுது, கலர் சேஞ்ச் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இது வந்து எப்படின்னா எப்படி ஓட்டையாகும்னா ஒரு ரப்பரை வந்து எப்படி கிராக் ஆகும், சின்ன இப்போ ரப்பர் பந்து சின்னதாக ஹோல்ஸ் போட்டோம்னா இப்படி இழுத்தோம்னா எப்படி பெருசாகுதோ அது மாதிரி பெருசாகிட்டே போகும். ஸோ இதனால என்ன ஆகுது? ஸோ பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ் வந்து டேமேஜ் ஆகும். ஓசோன் லேயர் எந்தெந்த ரேடியேஷனை வந்து அப்சார்ப்ஷன் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்பா யூவி ரேடியேஷனையும் பீட்டா யூவி ரேடியேஷனையும் அப்சார்ப்ஷன் பண்ணும். புரியுங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த தாம்சன் யூனிட்? புரியுங்களா? தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓசோனுடைய ஓசோன் ஓசோன் மெஷர்மெண்ட் யூனிட்டை வந்து கண்டுபிடிச்சது யாரு? தாம்சன். அதனால தாம்சன் யூனிட் அப்படின்னு சொல்லுவோம். தாம்சன் 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 என்பவர் தான் ஓசோன் லேயருடைய திக்னஸை கண்டுபிடிச்சவர். புரியுங்களா? அவரை மெஷர் பண்ணி சொல்றது இதுல இருந்து இந்த திக்னஸ்ல இருந்து இந்த திக்னஸ், இவ்வளோ திக்னஸ் குறைஞ்சேன்னா அது ஓட்டை ஆயிடும் அப்படின்னு. புரியுங்களா? ஸோ அவர் கண்டுபிடிச்சதுனால ஓசோன் இது இது வந்து இவர் வந்து ஓசோனுடைய திக்னஸை கண்டுபிடிக்க மெஷர்மெண்ட் கண்டுபிடிச்சதுனால இவரு பேரே வச்சிட்டாங்க தாம்சன். அந்த யூனிட்டுக்கு பேரு தாம்சன் யூனிட். தாம்சன்
தாம்சன் யூனிட். ஓகேங்களா, தாம்சன் யூனிட் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. தாம்சன் யூனிட் 1 யூனிட் புரியுங்களா. 1 டியூ வந்து எதுக்கு ஈக்குவல்னு கேட்டிங்கன்னா பாருங்க, 1 டியூ ஈக்குவல் டு 0.001 புரியுங்களா, 0.00001 அட்மாஸ்பியர் சென்டிமீட்டர். அட்மாஸ்பியரிக் சென்டிமீட்டர் இதான் 1 யூனிட் ஆஃப் 1000 unit equal to 0.001 atmospheric centimeter. Atmospheric centimeter. ஓகேங்களா. ஸோ இதுதான் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா this number is molecular ozone that should be requiring the creator the layer of pure ozone 0.011 millimeter thick at a temperature the 0 degree Celsius 0 degree and pressure 1 atmosphere. அதான் வந்து 0 டிகிரி ப்ரெஷரில் சரிங்களா 1 அதான் வந்து 0 டிகிரி செல்சியஸ் ப்ரெஷரில் 1 அட்மாஸ்பியர் 1 atmosphere equal to air pressure surface of the earth. The total ozone over the earth surface earth surface 0.3 இல்லைங்களா. அதான் வந்து எர்த்தில் அதான் வந்து ஓசோனுடைய சர்ஃபேஸ் வந்து எவ்வளோன்னா 0.3 சென்டிமீட்டர் இருக்கு. அதான் வந்து 3 mm திக்னஸ் இருக்கு புரியுங்களா. 3 mm திக்னஸ். அதான் வந்து சென்டிமீட்டரில் சொன்னோம்னா 0.3 சென்டிமீட்டர், மீட்டரில் சொன்னோம்னா 3 mm. அதே வந்து தாம்சன் யூனிட்ல சொன்னோம்னா 300 டியூ. ஓகேங்களா. இது நார்மலான திக்னஸ் ஓகேங்களா. ஸோ இது வந்து நார்மலாக இருக்குது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் அதான் வந்து 0லேருந்து ப்ளூ கலர் வரலாம். இது வந்து நார்மல். இந்த ரேஞ்சை விட அதிகமாக அஃபெக்ட் ஆச்சு பொல்யூஷன் ஆச்சுன்னா தான் அதனுடைய கலர் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும் புரியுங்களா. த ஃபால்ஸ் கலர் we of the total ozone, the purple blue color or where they least ozone and their yellow red there is a more ozone. அதான் வந்து ரெட் கலர்ல இருக்கிற ஓசோனும் எல்லோ கலர்ல இருக்கிற ஓசோனும் அந்த இடத்துல வந்து ஓசோன் லேயர் வந்து அதிகமா இருக்குன்னா புரியுங்களா. அந்த இடத்துல வந்து அதிகமா இருக்கு புரியுங்களா. சாரி 300க்கு கம்மியாக குறைஞ்சதுன்னா அப்போ அரிச்சிது. அப்போ வந்து அதான் வந்து வயலட் கலர் வந்தது லாஸ்டா. வயலட் கலர் வயலட் ஆர் ப்ளூ கலரா ஓசோன் லேயர் தெரிஞ்சதுன்னா டேஞ்சர், அங்கே ஓட்டை ஆயிடுச்சுன்னா. ரெட் கலராகவோ இல்லை க்ரீன் கலராகவோ எல்லோ கலராகவோ இருந்ததுன்னா இப்போ ரெட் கலராக இருந்ததுன்னா குட், வெரி குட். கொஞ்சம் க்ரீன் கலராக இருந்தால் குட்டு. இப்போ எல்லோ கலராக இருந்ததுன்னா ஆவரேஜ். ஓகேங்களா. ஆவரேஜ் ரேஞ்சில் இருக்கும். இப்போ ரெட் கலருன்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தாம்சன் யூனிட்ல வந்து 700 to அப்போ நம்ம இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்,
700 to 300 வரலும் ஓசோன் லேயர் இருந்ததுன்னா ஓட்டை ஆகுதுன்னா அது கீழே போச்சுன்னா ஓட்டை ஆயிடுச்சுன்னா ஓகேங்களா. இப்போ இதனால என்ன ஆகுது, ஓசோன் லேயர் வந்து ஓட்டை ஆகுதுன்னு இதனால என்ன ஆகும், காசிங் டேமேஜிங். இப்போ டைரக்டா யூவி ரேஸ் டைரக்டா வந்து ஆர்கானிசம் ஒவ்வொரு லிவிங் திங்ஸினுடைய ஆர்கானிசத்துல படும்போது என்ன ஆகும், டிஎன்ஏ லெவல்ல பிரேக்கப் ஆகும். The thickness of the ozone column, அதாவது ஓசோன் வந்து திக்னஸ்ஸாக இருக்கிறது வந்து தின்னாக மாறும். புரியுங்களா? தின்னாக மாறு, அதான் ஓசோனுடைய திக்னஸை மெஷர் பண்ணணும்னா தாம்சன் யூனிட் யூஸ் பண்ணும். ஓகேங்களா? The ozone shield, the damaged by causes of chemical releasing the earth's surface, notably CFC, chlorofluorocarbon, widely used the refrigerator, aerosol chemicals, used the cleaners in a many industry. The declining in the thickness of the ozone layer restricted the areas is called ozone hole. புரியுங்களா? அதான் வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஓசோன் ஓட்டையாகிறதுக்கு மெயினான காரணம் எதுன்னு கேட்டீங்கன்னா, மெயினான கேஸ் வந்து எதுன்னு கேட்டீங்கன்னா சிஎஃப்சி. சிஎஃப்சின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா குளோரோ ஃப்ளோரோ கார்பன், புரியுங்களா? இதுதான் மெயினான காரணம். இந்த கேஸ் இது வந்து எதில் சார் இருக்குன்னா, ஒவ்வொரு வீட்டையும் நம்ம ஃப்ரிட்ஜ் வச்சிருக்கோம். புரியுதுங்களா? ஃப்ரிட்ஜி ஒவ்வொரு முறையும் நம்ம என்ன செய்யணும், ஃப்ரிட்ஜிலேருந்து ஃப்ரூட்ஸ் எடுக்கிறோம், வெஜிடபிள்ஸ் எடுக்கிறோம், மில்க் எடுக்கிறோம், ஒவ்வொரு தன்மையும் ஸ்நாக்ஸ் எடுக்கிறோம், எல்லாமே அதில் தான் போட்டு வச்சிருக்கோம். அப்போ எல்லாத்தையும் உள்ளேருந்து வெளியே எடுக்கும்போது ஒவ்வொரு டைமும் சிஎஃப்சி கேஸ் வந்து எமிஷன் ஆகி வெளியே போகும். அப்போ வெளியே போய் அட்மாஸ்பியரில் போது அட்மாஸ்பியர்லேருந்து ஓசோன் லேயர் போய் டேமேஜ். இதுதான் இந்த கேஸ் தான். இந்த கேஸ் வந்து எதில் இருக்கு, ஃப்ரிட்ஜில் இருக்கு, இல்லைங்களா, ஏசியில் இருக்கு, அடுத்த ஏர் கிளீனர்ஸில். இதெல்லாம் வந்து நம்ம ஹியூமன் பீயிங் வந்து நம்ம வந்து பயன்படுத்தும். எல்லார் வீட்டையும் ஃப்ரிட்ஜ் இல்லாமல் இல்லை. அப்போ அவங்க வீட்டில் இதை ஏசி பெரும்பாலும் இருக்கு இல்லையா? எல்லார்கிட்டையும் ஃப்ரிட்ஜ் இல்லாமல் இல்லை, ஏசியும் அதிகமாகவும் இருக்கு. அப்போ எல்லார்கிட்டையும் இதை பயன்படுத்தும் போது இந்த சிஎஃப்சி கேஸ் வந்து என்ன, அது எமிஷன் ஆகி ஓசோனை வந்து ஓட்டை. ஓகேங்களா? இதுதான் ஓசோன் ஹோல், ஓசோன் ஓட்டையாகுதல் அப்படின்னு. ஓகேங்களா? இப்போ ஓசோன் டே செலிப்ரேஷன் வந்து எப்போ சார் நடக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓசோன் டே வந்து எப்போ நடைபெறுது, செப்டம்பர் 16. ஓசோன் டே எப்போ நடைபெறுது, செப்டம்பர் 16. ஓகேங்களா? செப்டம்பர் 16ல ஓசோன் டே நடைபெறுது. Ozone depletion in the stratosphere result in the UV radiation, especially UVB radiation, short waves UVB radiation destroying biomolecule, the skin aging and damaging living tissues, and UVC the most damaging. அதான் வந்து யூவி ரேடியேஷனில் யூவி பி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் ஏஜிங். ஸ்கின் ஏஜிங்னா என்னது, யூவி யூவி பி யூவி ரேடியேஷன் பட்டுன்னா நம்ம ஸ்கின்னு வந்து பார்த்தீங்கன்னா
ஸ்கின்ல இருக்கிற புரோட்டீன் வந்து லாஸ் ஆகிடும். அப்போ புரோட்டீன் லாஸ் ஆயிடுச்சுன்னா அப்போ 15 வயசு குழந்தை வந்து 60 வயசு பாட்டி மாறி இருப்பாங்க. அப்போ ஸ்கின் வந்து சிங்க் ஆகிடும், ஏஜ்டு பர்சனாக தெரியும். புரியுங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா UVC damaging, most damaging of the UVC most damaging type of radiation, but completely filter the atmosphere. ஸோ யூவிசி வந்து இதை விட மோர் டேமேஜ். ஆனால் வந்து ஓசோன் லேயர் வந்து கம்ப்ளீட்டாக என்ன செஞ்சுது, தடுத்து நிறுத்திடுது. ஓகேங்களா? யூவி ரேடியேஷன் விச் காசஸ் ஆஃப் டர்னிங் அண்ட் பர்னிங் ஆஃப் ஸ்கின் என்ஹான்சிங் த கேன்சர். இப்போ இதெல்லாம் ஃபில்டர் பண்ணாமல், ஓசோன் லேயர் ஃபில்டர் பண்ணாமல் யூவி ரேடியேஷனை அப்படியே அமைச்சிருந்தா என்ன ஆகும்? ஸ்கின்ல பட்டு கேன்சர், ஸ்கின் கேன்சர் வந்து அதிகமாக வரும். புரியுங்களா? ஸோ ஹென்ஸ் தே யூனிஃபார்ம் த ஓசோன் லேயர், த கிரிட்டிக்கல் வெல்பீயிங் ஆஃப் த எர்த். ஓகேங்களா? அதான் வந்து ஸோ எல்லா இடத்தையும் ஓசோன் லேயர் வந்து ஓட்டை ஆகாமல் ஒரே ரேஞ்சில் 700 to 400 வரலும் மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும். அதுதான் நம்மளுடைய பொறுப்பு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் டாபிக் நெக்ஸ்ட் கிளாஸில் படிக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா யூவி ரேடியேஷனை பற்றி பார்த்தோம். இது உங்களுக்கு சிம்பிளான டாப்பிக்காக இருந்தாலும் இதுலேருந்து கம்பல்சரி ஒரு 2 மார்க் கொஷின் இல்லை 1 மார்க் கொஷின் அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்கான். அதனால் இதெல்லாம் உடனே படிச்சுடுங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டூடெண்ட்? ஸோ நல்லபடியாக படிங்க. ஆல் தி பெஸ்ட்.